قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குர்ஆன் ஆயத்தை இறக்கி இந்த மதுரமான தண்ணியை நாங்கள் வச்ச வச்சோம்னா யாரால தண்ணியை கொண்டு வர முடியும் காப்பிட்டு சொன்ன நிலைமையில இந்த காவிரிகள் எவ்வாறு பெருமை அடைச்சாங்கன்னு சொன்னா நாங்க மண்வெட்டிகளை கொண்டு வைத்து தோண்டி மண் தோண்டி நாங்கள் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னவருடைய கண்ணுடைய பார்வையில் உள்ள தண்ணி அல்லாஹ் வந்து வைத்துட்டான். கண்ணிலே அல்லாஹ் தஆலா தண்ணியின் மூலமாக அல்லாஹ் கண்ணை அல்லாஹ் உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த தண்ணியை நாங்கள் அருந்தக்கூடிய இந்த தண்ணியை அல்லாஹ் தஆலா அவன் அப்புறம் ஐக்குமுல்மா அல்லது யுஸ்ரபூன் அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன். அதை நீங்க இறக்கிறீங்களா அல்லது நாங்கள் இருக்கிறோமான்னு அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா சவாலாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வாறு அவருடைய குதிரத்துகளை அல்லாஹ் தஆலா எங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் மேலும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஒஃபி அன்ஃபுஸிகும் அஃபலா துப்சிரூன். உங்களை நீங்க பார்க்க வேண்டாமா, எவ்வாறு உங்களை நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், எவ்வாறு உங்களை படைத்து பார்க்க வேண்டாமா. ஆலமுல் அர்வாஹை நாங்கள் ரூஹுகளாக இருந்தோம். அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹை இருந்தங்களை அல்லாஹ் தஆலா செஞ்சான். ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய கற்பறைக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். அதையும் அல்லாஹ் தஆலா எங்களை கேட்கிறான், அஃபரஐதும் மா தும்னூன். இந்த அற்ப நீரை நீங்க பார்க்க வேண்டாமா. அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அதை நீங்க படைத்தீங்களா அல்லது நாங்க படைச்சோமான்னு அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அற்பமான நீராக இருக்குது என்கிற பார்வையில அல்லாஹ் தஆலா அதை அவன்தான் படைத்தான். அல்லாஹ் தஆலா அது தாயுடைய கற்பறைக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான். தாயுடைய கற்பறையில ஆலமுல் அர்வாஹ் இருந்த எங்களை ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய கற்பறைக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பினான். அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லும் போது தாயுடைய கற்பறைங்கிறது யஹ்லுகுகும் ஃபீ புதூனி உம்மஹாத்திகும் கல்கம் மின் பாதி கல்கின் ஃபீ ظுலுமாத்திஸ் ஸலாத். அல்லாஹ் தஆலா மூணு இருள்களுக்கு மத்தியில தாயுடைய வயிற்றில அல்லாஹ் தஆலா அல்லாஹ் உருவாக்கினான், படைத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சும்ம கலக்கினல் நுதுபத அலகா, அந்த அற்பமான நீராக இருந்த அல்லாஹ் தஆலா எங்களை சும்ம கலக்கினல் நுதுபத அலகதன் அல்லாஹ் தஆலா அதை இரத்த கட்டியாக அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹ் தஆலா தாயுடைய கற்பறைக்கு 2 மலக்குமார்கள் அல்லாஹ் பொறுப்பாக்கினான். அந்த 2 மலக்குமார்களும் அல்லாஹ்விட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த தாயுடைய கற்பறையில இது ஒரு அற்பமான நீராக வந்திருக்கியா அல்லாஹ், இது அப்படி வைக்கவா அல்லது தட்டி விடவா? அந்த மலக்குமார்கள் கேட்கிறாங்க. அந்த நேரத்துல மலக்குமார்கள் அல்லாஹ்விட்ட கேட்ட நேரத்துல அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி அப்படியே அதை வைக்கிறாங்க. அப்படியே சும்மா கலக்கின நுதுபத அலகத்தன் அந்த அற்பமான நீராக இருந்தது அப்படியே இரத்த கட்டியாக மாறுது. அல்லாஹ் தஆலா அதை மாத்துறான். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இதை இரத்த கட்டியாக இருக்குது யா அல்லாஹ், அப்படி வைக்கவா அல்லது தட்டி விடவா? வைக்க சொன்னா வைக்கிறேன் யா அல்லாஹ், அல்லது தட்டி விடுகிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி அதை வைக்கிறாங்க. சும்மா கலக்கினல் நுதுபத அலகத்தன் ஃபகலக்னல் அலகத முல்கா, இரத்த கட்டியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா அதை சதை ஃபகலக்னல் நுதுபத அலகத்தன் ஃபகலக்னல் அலகத முல்கா, அல்லாஹ் தஆலா அதை சதை கட்டியாக அல்லாஹ் மாத்துறான். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இது சதை கட்டியாக இருக்குது யா அல்லாஹ், இதை வைக்கவா தட்டவா? தட்ட சொல்லி இருந்தா இங்க ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் என்னவாக இருந்திருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி அந்த சதை கட்டியாக இருந்தது. ஃபகலக்னல் அலகத முல்கத்தன் ஃபகலக்னல் முல்கத இலாமா, அந்த சதை கட்டியாக இருந்தது அல்லாஹ் தஆலா எலும்புகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி ஃபகலக்னல் அலகத முல்கத்தன் ஃபகலக்னல் முல்கத இலாமன் ஃபகஸௌனல் இலாம லஹ்மா, அதன் பின்னால அல்லாஹ்
அல்லாஹு தஆலா அந்த எலும்புகளுக்கு சதைகளை கொண்டு அல்லாஹ் போட்டி ثم انشأناه خلقا آخر அல்லாஹு தஆலா அதற்கு பின்னால ஒரு படைகோலமாக அல்லாஹு தஆலா ஆக்குறான். அதுக்கு ஒரு மனித உருவத்தை கொடுத்து அலமுல் அர்வாஹ் ரூஹுகளா இருந்த ரூஹ் அல்லாஹ் இந்த தாயுடைய கற்பனைக்கு இந்த உருவத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா இப்படி கட்டம் கட்டமாக அல்லாஹு தஆலா எங்களை உருவாக்கிட்டு வந்து அல்லாஹு தஆலா எங்களை உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான். ஆலமுல் அர்வாஹ் எங்களை ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய கற்பனைக்கு அல்லாஹ் அனுப்பி அதுலேயும் கட்டம் கட்டமாக அல்லாஹ் எங்களை படைத்து அந்த இருள் அறைக்குள்ள கண் எங்க வைக்கிறோமோ அங்க வைத்து இந்த மூக்கை எங்க வைக்கிறோமோ அங்க வைத்து இந்த வாய் எங்க வைக்கிறோமோ இருட்டு அறைக்குள்ள எங்களுக்கு ஒரு பொருளை தந்து ஏதாவது ஒரு வேலையை தந்தா எங்களுக்கு ஒவ்வொருத்தரோட நிலைமையும் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அவன் ஒருத்தன் 3 இருள்கள், தாயுடைய வயிறோடு இருள், தாயுடைய கற்பனையோடு இருள், பிள்ளை இருக்கக்கூடிய அந்த திசு அது ஒரு இருள். சுப்ஹானல்லாஹ் 3 இருள்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா எந்தவித குறைபாடும் இல்லாம அல்லாஹ் தான் அந்த உருவத்தை படைத்து அந்த மனிதனாக அந்த அல்லாஹ் தஆலா மனிதனாக நல்ல ஒரு உருவம் கொடுத்து அல்லாஹ் அந்த ஆலமுல் அர்வாஹ் ரூஹ் அல்லாஹ் கொடுத்து ஒரு மனித தோற்றத்தை அல்லாஹ் ஆக்கி அல்லாஹ் தஆலா அவனை வெளியாக்குறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும், உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை நாங்கள் தான் வெளியாக்கினோம். சுப்ஹானல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஒருத்தனையான அனைத்தையும் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ, இது ஒன்றுமே தெரியாது, எந்த ஒன்றுமே தெரியாத நிலைமையில அல்லாஹ் எங்களை வெளியாக்கிறான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, அல்லாஹ் தான் பார்வையை தந்தான், அல்லாஹ் கேள்வியை தந்தான், அல்லாஹ் இந்த சிந்தனையை தந்தான், எல்லாத்தையும் அல்லாஹ் தான் தந்தான். சுப்ஹானல்லாஹ். ஆலமுல் அர்வாஹிலிருந்து ஆலமுல் அர்ஹாமுக்கு வந்து ஆலமுல் அர்ஹாம்ல இருந்து அல்லாஹ் ஆலமுல் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா படைத்த படைப்புகள் எங்களோட பார்வையில எத்தனையோ படைப்புகள் எங்களுக்கு ஒரு சிறந்ததாக விளங்கும், ஒரு அழகிய படைப்பாக விளங்கும், ஒரு கண்ணியமான படைப்பாக விளங்கும். அவன் ஒருத்தன் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிச்சரங்கள் இந்த மனிதராகியங்களை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தியிருக்கிறான். சிறந்த படைப்பு, கண்ணியமான படைப்பு என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளவு படைப்புகளை படைத்த ரப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறான். சிறந்த படைப்பு என்றால், கண்ணியமான படைப்பு என்றால் இந்த மனிதன் மட்டும்தான். சிறந்த படைப்பிலையும் இந்த கண்ணியமான படைப்பிலையும் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவங்க, சிறந்தவங்க இந்த கலிமா சொன்ன மக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமா சொன்ன மக்களை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் இந்த மக்களை ஒரு கண்ணியமானவங்களாக இந்த மனிதர்களையும் ஒரு சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். உலகத்துல எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு மனிதன் தான் உலகத்துல இருக்கிறாரு. அவர் மாத்திரம் எந்த அளவுக்கு சொன்னா முழு உடலும் குஷ்ட நோய், கால் முடமாக இருக்குது, கை சொத்தியாக இருக்குது, முழு உடலும் நோயால இருக்கிறாரு. களிமா சொல்லி இருக்கிறாரு. இந்த களிமாவுடைய சிறப்பின் காரணமாக இந்த ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் தஆலா சூரியனை உதிக்க வைப்பான், சூரியனை மறைய வைப்பான், மலையை இறக்கி அல்லாஹ் தஆலா பூமியை செழிப்பாக்கி கொடுப்பான். இந்த களிமா சொன்ன ஒரு மனிதன் இவ்வளவு ஒரு பெருமதியானவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமூதன் மின் நூரின் பைன யதைல் அர்ஷ், அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷுக்கு முன்னால ஒளியிலான ஒரு தூண் ஒன்று இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா, ஃபைதா காலல் அப்து லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னான்னு சொன்னா இத்தன்ன தாலிகல் உமூத், இந்த கலிமா சொன்ன இந்த மனிதன் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால இருக்கிற அந்த ஒளியிலான தூண் அப்படியே துடிக்க நடுங்க ஆரம்பிக்குது. சுப்ஹானல்லாஹ். இத்தன்ன தாலிகல் உமூத்,
அல்லாஹ் தஆலா அந்த தூணை பார்த்து உஸ்குன், ஏ தூணே நீ அமைதி பெறுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்துல ஃபகைஃப அஸ்குனு வலம் யுக்பர் லிகாலிஹா, அந்த தூண் அல்லாஹ் கிட்ட கேட்குது, யா அல்லாஹ் எவ்வாறு நான் அமைதி பெறுவது? இந்த களிமா சொன்ன மனிதனுடைய இந்த பாவம் மன்னிக்கப்படாத வரையில எவ்வாறு நான் அமைதி பெறுவது? அல்லாஹ் தூண் கேட்குது. அல்லாஹ் சொல்றான், நான் இந்த மனிதனுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், நீ அமைதி பெறுன்னு சொன்ன நேரத்தில் அந்த தூண் அப்படியே அமைதி பெறுகிறது. இந்த தூணுடைய பிரமாண்டத்தை உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய அரசை சுத்தி பார்க்கணும், யா அல்லாஹ் நீ அனுமதித்தா யா அல்லாஹ்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். 1000 வருஷம் சுத்துறாங்க. சுத்திட்டு வந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் சுத்தி பிடிச்சிட்டேனா யா அல்லாஹ்? இல்ல. திருப்பி இன்னொரு 1000 வருஷம் சுத்துறாங்க. திருப்பி அல்லாஹ்ட்ட வராங்க, யா அல்லாஹ் சுத்தி பிடிச்சிட்டேனா யா அல்லாஹ்? இல்ல. திருப்பியும் சுத்துறாங்க 1000 வருஷம். இப்படி 3000 வருஷம் சுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க சுத்தினது வந்து இந்த தூண், அரிசிக்கு முன்னால் இருக்கிற தூண், இந்த தூணுடைய நிழலுடைய அரைவாசியை கூட நீங்க தாண்டல. 3000 வருஷம் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு இறக்கையை விரிப்பாங்கன்னு சொன்னா கிழக்குல இருந்து மேற்கு வரையில சுப்ஹானல்லாஹ் இப்படி 600 இறக்கைகளை அவங்க பயன்படுத்தி பறந்து சுத்தியும் கூட 3000 வருடம் சுத்தியும் கூட ஆகிரத்துடைய மறுமையுடைய அந்த காலம், அந்த நாள் எந்த அளவுக்கு சொன்னா உலகத்துடைய 1000 வருடம் அங்க ஒரு நாள், 3000 வருடம்ங்கிறது எண்ணி கணக்கிட முடியாது. அந்த அளவுக்கு 3000 வருஷம் சுத்தியும் கூட அந்த பிரம்மாண்டமான தூணை கூட, தூணுடைய நிழல் அரைவாசியை கூட அவனை தாண்ட முடியவில்லை. இந்த பிரம்மாண்டமான தூண் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மனிதன் கலிமா சொல்லிட்டான்னு சொன்னா, இந்த மனிதன் கலிமா சொன்னதுக்காக, இந்த கலிமா சொன்ன மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணும் என்றதுக்காக இந்த பிரம்மாண்டமான தூணே இந்த மனிதனுக்காக அல்லாஹ் இடத்துல நடுங்கி, அல்லாஹ் இடத்துல மன்றாடி, அல்லாஹ் இடத்துல இந்த மனிதனுக்காக பாவம் மன்னிப்பு தேடுதா. சுப்ஹானல்லாஹ், இந்த கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் இடத்துல எவ்வளவு ஒரு பெருமதி வாய்ந்தவன். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவுக்கு பெருமதியை வைத்திருக்கிறான். மேலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் ஜீஅ பிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் அதே போல ஒமா பைனஹுன்ன ஒமா தஹ்தஹுன்ன ஒமா ஃபீஹின்ன, இந்த வானம், இந்த வானத்தில் உள்ளவை, வானத்துக்கு மேலாக உள்ளவை, வானத்துக்கு கீழாக உள்ளவை எல்லாத்தையும் எடுத்து ஃபீ கஃபத்தில் மீசான், தராசின் ஒரு தட்டிலையும், வவுதிஅத் ஃபீ கஃபத்தில் உஹ்ரா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், மொத்த தட்டில, தராசில மொத்த தட்டில லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வைத்தா லரஜஹத் பிஹின்ன, இந்த கலிமாவுடைய தட்டு கடத்தால தாழவன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கலிமாவை அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை, அல்லாஹ் தஆலா எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்புகள் அல்லாஹ் படைத்து அதிலையும் சிறந்த படைப்பாக அந்த மனித வர்க்கத்தை ஆக்கி, அதிலையும் சிறந்தவர்களாக அல்லாஹ் இந்த மனிதனை அந்த கலிமா சொன்ன மக்கள் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குதிரத்தை, வல்லமையில, சக்திகளை விளங்குறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா கலிமா சொன்ன ஒவ்வொரு மக்களும் நபிமார்கள் ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்வை மறந்து உலகத்தில் மக்கள் அப்படியே பொறுத்ததாக அல்லாஹ் தஆலாவை மறந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிற நிலைமையில அல்லாஹ் தஆலா உலகத்தில் நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பினான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது, இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அல்லாஹ் தஆலா அவங்களோட கூட்டத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான். அன்யபுதுல்லாஹ வத்தகூஹு வஅத்தியூன், அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் வணங்குங்க, அவனை அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு நடங்க. அதே போல ஒவ்வொரு நபிமார்களும்
وإلى مدين أخاهم شعيبا وإلى عاد أخاهم هودا وإلى ثمود أخاهم صالحا. இவ்வாறு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் சமூக வர்க்கத்தினருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். وإلى عاد أخاهم هودا ஆது கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் தஆலா وإلى مدين أخاهم شعيبا மதீன் வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அல்லாஹ் தஆலா இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நபியாக அனுப்புறான். எந்த அளவுக்கு சொன்னா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் எங்களது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இடையில 600 வருஷ இடைவெளி காலத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு நபியாக வராங்க. ஒவ்வொரு நபிமார்களும் செய்த வேலை என்ன? அன்யகுபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, அவனை அஞ்சி பயந்து வழிபடுங்க. இதைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் செய்து கொண்டு வந்தாங்க. இறுதியாக வந்து எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்கள் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய வல்லமையில சக்திகளை மறந்து வேற சிலைகளை அல்லாஹ்வுக்கு இணைக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்கிற நிலைமையில அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருந்தார். இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நபி அவங்களுக்கும் இடையில 600 வருஷ இடைவெளி காலம் எந்த உழைப்பும் செய்யப்படாததன் காரணமாக எந்த அளவுக்கு மக்கள் மாறினாங்கன்னு சொன்னா, புனிதமான அந்த காபாவுல சிலைகளை வைத்து வணங்கக்கூடியவர்களாக மக்கள் ஆகிட்டாங்க. ஆடையற்றவர்களாக காபாவை வலம் வரக்கூடியவர்களாக மக்கள் ஆகிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு மத்தியில எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்புறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாக அருள்கொடையாக அல்லாஹ் தஆலா இந்த நபியை அல்லாஹ் அனுப்பினான். யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பினது வ தாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா மக்களை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ் நபியாக அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நபிமார்களும் செஞ்ச வேலைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு நம்பிக்கைக்குரியவராக ஒரு ஒரு உண்மையாளராக இருந்தாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நுபுவத்துடைய பணி கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்களுக்கு மத்தியில எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க. அந்த மக்கள் நபி அவங்களுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. அஸ்ஸாதி அல்லாமி என்ற பட்டத்தை அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்கள் நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் பணி கொடுக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலைக்கு மேல ஏறுறாங்க. ஏறி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு கூட்டமாக வராங்க. எல்லாரும் வந்து சிலவங்களுக்கு வர ஏழாம உள்ளவங்க அவங்களுக்கு பகரமாக ஆட்களை அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் வந்து நபிக்கு முன்னால நிக்கிறாங்க. சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலைக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு கூட்டம் உங்களை தாக்க வராங்க என்று சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க அந்த மக்கள், நீங்க நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாங்க, உண்மையாளராக இருக்கிறீங்க, உங்களோட பேச்சு நாங்க மறுப்போமா, உங்களை நாங்க நம்பாம இருப்போமான்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்க சொல்லுங்க, வெற்றி அடைவீங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்ற நேரத்துல சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னா அந்த மக்கள் அபூலஹப் என்ன செய்யறான், தன்னுடைய இரு கைகளாலே மண்ணை கோரி நபியாவோட புனிதமான முகத்துல வீசினான். அல்லாஹ் தஆலா அவன்
நபி அவங்களுக்கு எதுவும் நடந்தா அல்லாஹ் மறுத்து கொள்ள மாட்டான். உடனே அல்லாஹ் போராடி இருக்கிறான். தப்பத்தியதா அபில அபிவதம் அபூலஹபுடைய இரு கைகள் நாசமா மட்டும் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை உடனே இறக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில மக்கள் நபிக்கு துப்பினாங்க, ஏசினாங்க, பலவாறு துன்புறுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க எவ்வளவு அந்த மக்கள் நம்பியிருந்தாங்க. நபி அவங்களை அந்த மக்கள் நம்பியிருந்தாங்க. நபி அவங்க நினைச்சாங்க இந்த மக்கள் நம்புவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நம்பிக்கையோட இந்த மக்கள் கூப்பிட்டு இவ்வளவு அந்த மக்கள் கேவலப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவாறு நபி அவங்களை துன்புறுத்தினாங்க, கஷ்டங்களை கொடுத்தாங்க. நபி அவங்க மஸ்ஜித்ல தொழுது கொண்டிருப்பாங்க. அழகின ஒட்ட குடலை கொண்டு வந்து நபி அவங்களோட கழுத்துக்கு மேலால போடுவாங்க. அவங்களோட மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவங்க அதை அப்படியே எடுத்து விடுவாங்க. நபி அவங்கள தொழுது கொண்டிருப்பாங்க, புடவையை எடுத்து கழுத்தை நறுக்குவாங்க. அப்படியே உயிர் போற அளவுக்கு நபி அவங்க துன்புறுத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ். மக்காவுடைய அந்த காலத்துல நபி பல துன்பங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு சகித்து கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தாயிஃபுக்கு போறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா தாயிஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போயிட்டு பல நம்பிக்கையோட போறாங்க. மக்காவுல இவ்வளவு துன்புறுத்தினாங்க, இவ்வளவு கஷ்டங்களை, துயரங்களை அந்த மக்கள் கொடுத்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறாங்க இந்த மக்கள் என்ன ஆதரிப்பாங்க, என்ன அரவணைப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க. நம்பிக்கையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொன்னா 3 முக்கியமானவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டு பேசக்கூட சொல்றாங்க, உங்களை நபியா அனுப்புறதுக்கு அல்லாஹ்வுக்கு வேற யாரும் கிடைக்கலையான்னு கேட்கிறாங்க. நபி அவங்களுக்கு உள்ளத்துல எவ்வளவு ஒரு துன்புறுத்தல், எவ்வளவோ மனசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளத்துல உடைவு ஏற்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு சகித்து கொள்றாங்க. மக்காவுல பலவாறு துன்புறுத்தப்பட்டு தாயிஃப்ல நம்பிக்கையோட போறாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி இவ்வாறு பெரியவர்கள் அந்த 3 பேர் நபி அவங்க இவ்வாறு மனசுல நபி அவங்களுக்கு காயம் ஏற்படுற அளவுக்கு, உள்ள உடையிற அளவுக்கு நோவை கொடுத்து அனுப்புறாங்க. அது மட்டும் செய்யல, நபி அவங்களோட பயணம் எந்த அளவுக்கு சொன்னா 85-90 கிலோமீட்டர் தூரம் அந்த கரடுமுரடான பாதையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையில போறாங்க. பல சிரமங்களை தாண்டி போயிட்டு எவ்வாறு துன்புறுத்தப்படுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள் இவங்களை ஏற்றுக்கொள்ளல, ஆனா அது மட்டும் செய்யல. நபி அவங்க இந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டு சிறுவர்களை ஏவி கல்லால விரசி அடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு சொன்னா தீனுக்காண்டி பலவாறு நபி அவங்க தியாகம் செஞ்சாங்க. நபி அவங்கள கனவுல காண்றதுக்கு கூட நாங்க துடித்து கொண்டிருக்கிறோம். நபி அவங்களோட புனிதமான முகத்தை, அந்த புனிதமான அந்த வதனத்தை கண் முன்னால பார்த்து கொண்டே அந்த மக்கள் பலவாறு துன்புறுத்தினாங்க, கல்லால் அடிச்சு விரசுனாங்க. நபி அவங்களோட புனிதமான மேனிகள் இறக்கும் சொத்து அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி பூமியில விழாத வண்ணம் அல்லாஹ் அதை பாதுகாக்கிறார். அல்லாஹ் தஆலா நபி அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா சேத்துக்குள்ள நடக்கிறது எவ்வளவு ஒரு சிரமமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரத்தம் சொத்தா வடிய அவங்களோட பாதனையோட அவங்களோட காலோட இரத்தம் ஒட்டி கொள்வது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நடந்து வராங்க. எங்களுக்கு வீதியால போகல, நாங்க வீதியால போற நேரத்தில் சிறுவர்கள் எங்களை கைகொண்டு சிரிச்சு நக்கல் பண்ணி கல்லால விரசி அடிப்பாங்கன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு ஒரு நோவு ஏற்படும். நாங்க எவ்வளவு அந்த பிள்ளைகள் நாங்க துன்புறுத்தோம். நபி அவங்க எந்த ஒன்றுமே செய்யல. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, உட்கார்ந்து என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம இலைக்க அஷ்குரு ரஹ்மதி. யா அல்லாஹ் எந்த பலகீனம் யா அல்லாஹ், இன்னைக்கு தஅவத் மக்கள் அழைத்தது எவ்வாறு தெரியாது யா அல்லாஹ், இந்த மக்களை எவ்வாறு நான் அழைக்கணும்னு தெரியாது யா அல்லாஹ், எந்த பலகீனம் யா அல்லாஹ், வகில்லத ஹைலதி வஹவானி அலன் நாஸ், எந்த முகம் கடைகளுக்கும் அந்த மக்களுக்கு மத்தியில் நடத்தியா அல்லா. இப்படி பலவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க. யா அல்லாஹ் எனக்கு இவ்வாறெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த ரப்புல் முஸ்தலாபி
பழைய ரப்பு நீயா அல்லாஹ், அந்த ரப்பி என்னுடைய ரப்பு நீயா அல்லாஹ். இவ்வாறு நபி அவங்க தண்டை பழையத்தை முன்வைத்து அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முறையிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கொண்டிருக்கக்குள்ள உடனே அல்லாஹ் பலத்தை அனுப்புறான். அல்லாஹ் தால அனுப்பி நபி அவங்க கேட்கிறான், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யவா? சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அளவுக்கு சொன்னா அந்த மக்கள் 2 மலைகளுக்கு மத்தியில் இருந்தாங்க. பல மலக்குமார்கள் கேட்டாங்க, 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள மக்கள் அவ்வாறு அந்த நசிக்கு அழிச்சு விடவான்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க கலிமாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவங்களுக்கு பின்னணி வரக்கூடிய சட்டத்தை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வைக்கிறாங்க. இவ்வளவு துன்புறுத்தல், கஷ்டங்கள், சிரமங்கள் அந்த மக்கள் கொடுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்தாக அகிலத்தாருக்கு அழற்புடையாக அல்லாஹ் அனுப்பினான். அவங்களுக்கு இவ்வளவு சிரமங்கள், மக்காவில் படத்தும் கொடுத்தோம், பல சிரமங்கள் கஷ்டங்கள் கொடுத்தோம், தாய்ப்பிள்ளை இவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் கொடுத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு முறையிட்டு அல்லாஹ்விடத்துல அந்த மக்களுக்கு நல்ல எண்ணம் ஆதரவு வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு பல சிரமங்கள் கஷ்டங்கள் துயரங்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னா அந்த மக்கள் இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகுந்தும் அலா ஷபா ஹுஃபரத்தின் மினன்னார், நரகத்துடைய விளிம்புல அல்லாஹ் நரகத்துடைய விளிம்புல அந்த மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு இருந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்கன்னு சொன்னா, சில மக்களுடைய மரண செய்தி கேள்விப்படுது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கக்கூடிய நிலைமையா இருந்துச்சு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரண செய்தி கேள்விப்படுது. எவ்வாறு சொன்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சு. உடனே மலக் மாறாங்க, கேட்கிறாங்க, யாருடைய மரணம்? சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு அந்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்துடைய விளிம்புல இருந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு மாத்தினாங்க. அல்லாஹ் உலகத்திலே அவங்களுக்கு பட்டத்தை கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான நிலைமையில அல்லாஹ் உலகத்திலிருந்து அவங்களை பெரிய வச்சான். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க எவ்வாறு தீனுக்காக பல கஷ்டங்கள் சிரமங்கள் பட்டாங்களோ, இதே கஷ்டங்களை அந்த சஹாபாக்கள் அந்த முன்னோர்கள் பல கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டாங்கன்னு சொன்னா, அவங்க ஆரம்பத்தில் அடிமையா வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த களிமாவை ஏற்றுக்கொண்ட களிமாவை மொழிஞ்சாங்க கேள்விப்பட்ட உடனே அந்த மக்கள் எவ்வாறு துன்புறுத்தினாங்கன்னு சொன்னா, பிலால் ரலியல்லாஹு அவங்கள சுடு மணல்ல போட்டு உடுப்பு இல்லாம சுடு மணல்ல படுக்க வைப்பாங்க. இரவையில முறை வண்ணமாக ஒவ்வொருத்தரா மாறி மாறி சாட்டைகளை அடிப்பாங்க. அந்த உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த பச்சை காயத்துக்கு மேலால உரிச்ச ஒட்டகத்துடைய தொழிலை அப்படியே போத்தி மூடிவாங்க. அந்த ஒட்டகத்துடைய ஈரடிப்புடைய அந்த தொழியும் இவங்களுடைய காயம் அப்படியே ஒட்டி கொள்ளும், அதை உரிப்பாங்க. இவ்வாறு பல சிரமங்கள் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் உள்ளத்துல உழைப்பு செய்தாங்க. இந்த மக்கள்ல ஈமான கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பயத்தை கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி இவங்க கொடுத்த கஷ்டங்கள் துயரங்கள் ஒன்றுமே அவனுக்கு விளங்கல்ல. இவ்வளவு கஷ்டம் கொடுத்தும் அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தன் அல்லாஹ் ஒருத்தன் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டும் யாவது எல்லாம் அவங்க இந்த களிமாவை இந்த இஸ்லாத்தை விட தயார் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, பாதையில சிறுவர்கள்ட்ட கழுத்துல கயிறை கொடுத்து கழுத்துல கயிறால கட்டி சிறுவர்கள் கொடுப்பாங்க, வீதியால இழுத்து கொண்டு செல்வாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த வீதியால பின்னால ஒருத்தர் போனார்ன்னு சொன்னா இதால பிலால் போயிருக்கான்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த கரடுமுரடான அந்த பாதையில கல்லுகள்ல யாருடைய எல்லாம் சதைகள் ஒட்டி கொண்டிருக்கு. இவ்வாறு சிரமங்கள் கஷ்டங்கள் கொடுத்தாங்க. உலகத்துல பல கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டாங்க, தியாகம் செய்தாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களை மாத்தினான்னு சொன்னா, எவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தான்னு சொன்னா, இந்த புனிதமான அந்த மஸ்ஜிதுல அல்லாஹ் அவங்கள அதான் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நாளைக்கு மறுமையில முதலாக சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்களோட கடிவாளத்தை குடித்து கொண்டு போவாங்க. சுவர்க்கத்துல ஹூரனின் பெண்கள தலைவி அல்லாஹ் அவங்களுக்கு
மனைவியாக அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்த மக்களை கண்ணியப்படுத்துறான், சிறப்புகள் அல்லாஹ் கொடுக்கிறான். நபி அவங்க எந்த அளவுக்கு தீனுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அதே கஷ்டங்களை தியாகம் சஹாபா பெருமக்களும் தீனுக்காக கஷ்டங்களை சிரமங்களை சகித்து கொண்டாங்க. அதுல ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க எந்த அளவுக்கு தீனுக்காக தியாகம் செய்தாங்க. அவங்களும் ஒரு பெண்மணிக்கிட்ட அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இந்த களிமாவையே மொழிஞ்சாருன்ற அந்த பெண்மணி கேட்டு கேள்விப்படுறா. எந்த அளவுக்கு சொன்னா இரும்பு கம்பிய அப்படியே நெருப்புல காய்ச்சி தலையில சூடு போடுறா. நாங்க ஒரு வேலை செய்யற நேரத்தில நெருப்புல ஒரு சூடு விரல்ல ஒரு நுனியில பட்டா எந்த அளவுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம். ஆனா இரும்பு கம்பி காய்ச்சி தலையில சூடு போட்டா. அதே போல இப்படியெல்லாம் வேற என்னமாயிரம் அவங்களுக்கு தொல்லைகள் துன்பங்கள் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு காலத்துல பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க தீனுக்காக செய்த தியாகங்கள் ஏதாச்சும் அடையாளத்தை சொல்லுங்களே. அவங்க இடுப்புடைய பின்பகுதியை சுத்தி காட்டுறாங்க. பெரிய ஒரு ஓட்டை ஒன்று இருந்துச்சு. சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அவங்க இந்த இடுப்பை போல யாரும் இடுப்பையும் நான் பார்த்ததில்லை. சொல்றாங்க எந்த அளவு துன்பங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னா நெருப்பு கங்குகளுக்கு மேலால வைத்து படுக்க வைத்து இழுப்பாங்க. கொழுப்புகள் இரத்தம் அப்படியே சதைகள் உருகி இரத்தம் வடிஞ்சி ஓடி அந்த நெருப்பை அணைக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் தீனுக்காக சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தையும் சகித்து கொண்டாங்க. அல்லாஹ்வுக்காக பொறுமை செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். சுப்ஹானல்லாஹ். இம்மையிலே வெற்றியை கொடுத்தார், மறுமையிலையும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததுக்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஜுலைபி ரலியல்லாஹு அவங்க ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யார் ரசூலுல்லாஹ், இன்னைக்கு திருமணம் நடக்குமா யார் ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துல யாராவது திருமணம் நடக்குமா யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுடைய கவலையை இவங்களோட நிலைமையை விளங்கி கொண்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த இடத்துல போயிட்டு நான் திருமணம் கேட்க சொன்னதாக கேளுங்க இங்க அனுப்புறாங்க. நான் ஜுலைபி ரலியல்லாஹு அவங்க குஷ்ட நோய் பிடிச்சவர்களாக இருந்தாங்க. யாருமே அவங்களுக்கு திருமணம் பிடிக்கிறதுக்கு பெண் கொடுக்கல. நபி அவங்களோட உத்தரவின்படி போறாங்க, போயிட்டு அனுமதி கேட்கிறாங்க. நபி அவங்களோட அனுமதியால கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்கப்படுது. அவங்க இக்காவுடைய திருமணத்துடைய ஏற்பாட்டுக்காக பொருட்களை வாங்குறதுக்காக பஜாருக்கு போறாங்க. அங்க போற நேரத்தில யுத்தத்துக்குரிய அழைப்பு வருகிறது. முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது என்று அப்படியே யுத்தத்துடைய அழைப்பு அவங்களுக்கு விடுக்கப்படுகிறது. அது அவங்க கேள்விப்படுறாங்க. உடனே யுத்தத்துக்குரிய பொருட்களை வாங்கிட்டு அப்படி அதை வாங்கி கொண்டு போயிட்டு யுத்தத்துல எந்த அளவுக்கு சொன்னா நபி என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா திருப்பி அனுப்பிடுவாங்கன்றதுக்காக புடவைகளால தன்னை சுத்தி மறைச்சி கொள்றாங்க. அப்படி யுத்தத்துல போயிட்டு யுத்தம் செய்து ஷஹீதாகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த முஸ்லிம்கள்ல ஷஹீதாக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தராக பார்த்து கொண்டு வராங்க. பார்த்தாங்க ஜுலைபி ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அப்படியே தூக்கி தன்னை அணைச்சி கொள்றாங்க. அதிகமா துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு இவங்க நல்ல முறையில் அடக்கம் செய்யறதுக்காக கபன் செஞ்சு அடக்கம் செய்ய போறாங்க. வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பி கொள்றாங்க. திருப்பி வைக்கிறாங்க, திருப்பி கொள்றாங்க முகத்தை, திருப்பி வைக்கிறாங்க முகத்தை, திருப்பி கொள்றாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அடக்கி முடிஞ்சது பின்னாடி அவங்க கேட்கிறாங்க, யார சொல்லலாம் பழமைக்கு மாத்தமா ஏன் நீங்க இவ்வாறு நடந்து கொண்டீங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூருளியங்கள் ஒவ்வொருத்தராக வந்து போட்டி போட்டு கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வாறுதான் சஹாபாக்கள் தீனுடைய அழைப்பு வந்து சொன்னா, தீனுக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அவங்க குடும்பம் அவங்களுக்கு உலகத்துடைய ஆசை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு இம்மையிலையும் வெற்றியை கொடுத்தான், மறுமையிலையும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அதைத்தான் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத ஃபலம்மா யாதிகும் மஸலுல் லதீன ஃபலவ் மின் கவ்லிக்கும்
மஸ்ஸத்துஹுல் பஅஸாஉ வல் தர்ரா. அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், இந்த முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை போல நீங்க கஷ்டப்படாத வரையில இலேசாக சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு கமா ஆமனன் நாஸ். ஈமான் கொண்ட மக்களே, நீங்க அந்த முன்னோர்கள் அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல நீங்க ஈமான் கொள்ளுங்க என்று அல்லாஹ் எங்களுடைய குர்ஆனை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டும் அந்த மக்கள் தன்னுடைய ஈமான இஸ்லாத்தை விட்டு கொடுக்க தயார் இல்லை. எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறார். அமார் உம்மதி மா பைன 60 வ 70. நம்முடைய உம்மத்துடைய வாழ்நாள் காலம் ஒரு 60 வருடம் 70 வருடம் குறுகிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த ஆலமுல் அர்வாஹ்ல எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நாங்கள் வாதா கொடுத்து வந்தோமோ, அலஸ்து பிரப்பிக்கும் அல்லாஹ் தஆலா எங்கிட்ட அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும் உங்களுடைய எப்போ நான் அல்லவா அல்லாஹ் கேட்டான். ஆலு பலா ஷஹீதினா, யா அல்லாஹ் எங்கள் எப்போ நீதான் யா அல்லாஹ்னு சாட்சி சொல்லி நாங்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்கள் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறது லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. யார் நல்லவன் செய்து வாருங்க என்ற ஒரு பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். கொஞ்ச கால வாழ்க்கை எந்த அளவுக்கு அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து உலகத்தை விட்டு போனாங்களோ, அதே பொருத்தத்தை அதே அல்லாஹ்வுடைய அன்பை நபியாவோட வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைஞ்சிட்டோம் சொன்னா நாங்கள் போகக்கூடிய கபருடைய வாழ்க்கையா இருக்கலாம், மஹ்ஷருடைய வாழ்க்கையா இருக்கலாம், சிராத்துடைய வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ் இலகுவா அல்லாஹ் ஆக்கி தந்துடுவான். ஒவ்வொரு நாளும் கபூர்கள் அழைச்சி கொண்டே இருக்குது. ஆனா பைத்துல் குல்மா, ஆனா பைத்துல் தீதா, ஆனா பைத்துல் வஹ்ஷா. ஒவ்வொரு நாளும் கபூர்கள் அழைச்சி கொண்டே இருக்குது. நான் இருள் நிறைந்த வீடு, பூச்சி ஒழுக்கம் நிறைந்த வீடு, நான் தனிமையின் வீடு. இவ்வாறு கபூர் ஒவ்வொரு நாளும் உங்களை அழைச்சி கொண்டே இருக்குது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா கபூர் ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah. கபூர் சுவர்க்கத்துடைய பூங்காவாக இருக்கும், அல்லது ஹுஃப்ரத்துன் மின் ஹுஃபரின் நீரான், நரகத்துடைய படுகொலியாக இருக்கும் சொன்னாங்க. எங்களுடைய கபூரை நாங்கள் எவ்வாறு அமைச்சு கொள்ளணும் என்றது எங்க ஒவ்வொருத்தருக்கும் தான். நாங்க எங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை அடையிற நோக்கத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நபி வாழ்ந்த வழிமுறைப்படி உலகத்துல வாழ்வோமாக இருந்தா அல்லாஹ் தஆலா எங்களுடைய உண்மைகளையும் அல்லாஹ் வெற்றியை தருவான், மறுமைகளையும் அல்லாஹ் வெற்றியை தருவான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகத்துடைய வாழ்க்கை மூமின்களுக்கு சிறைச்சாலை போல, காஃபிர்களுக்கு சுவர்க்கத்தை மாதிரி. எங்களோட பார்வையில் அந்த காஃபிர்கள் மாளிகையில் வாழலாம், பெரிய பெரிய வாகனங்கள் ஓடலாம், நல்ல சொத்து செல்வங்களோடு இருக்கலாம். ஆனா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துடைய வாழ்க்கை மூமின்களுக்கு சிறைச்சாலையை போல. எங்களுக்கு மனம் விரும்பின மாதிரி நாங்கள் வாழ இயலாது. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரப்பட்டிருக்குது, எங்களுக்கு ஒரு வழிமுறை அவங்க காட்டி தந்திருக்கிறாங்க. எச்சி துப்புரத்திலிருந்து ஆட்சி செய்கிற வரையில எல்லா வகையான விடயங்களையும் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் காட்டி போயிருக்கிறாங்க. இவ்வாறு நாங்கள் அந்த வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு வெற்றி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கலிமா ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேரணும் என்பதற்காக சூரியன் உதிக்குது, எங்க அந்த வெயில் போய் படுகிறதோ, இந்த வெளிச்சம் படுகிறதோ, இந்த எல்லா மக்களுக்கும் இந்த கலிமாவை சேரணும் என்று நபி அவங்க உழைப்பு செஞ்சாங்க, பலவாறு கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க. அதன் மூலமா சஹாபாக்களும் பாடுபட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விடயங்களும் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஒன்றுமே விடங்கள்ல அல்லாஹ் அடையணும் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால வச்சு பல்லிகு அன்னி வலவாயா என்ன தத்துவம் ஏதோ ஒரு விடயம் நீங்க தெரிஞ்சாலும் எத்தி வைங்கன்னு சொன்ன நேரத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொன்னா இவ்வாறு மக்களுக்கு முன்வைக்கிறாங்க. சஹாபாக்களுடைய வாகனங்கள் எந்தெந்த திசையில இருந்துச்சோ அங்க வைத்து அவனை மரணங்களை அமைச்சு கொண்டாங்க. அவங்க யோசிக்கல, என்னோட வீட்டுக்கு போவோம், வைத்து வீட்டுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பிரியாவுடன் போவோம்னு நினைக்கல, பிரியாவோட ஒருத்தருக்கு போவோம்னு நினைக்கல.
அவங்களோட வாகனங்கள் எந்த திசையில் இருந்துச்சோ அங்க வைத்து அவங்களோட மரணங்களை அடைச்சு கொண்டாங்க. அல்லாஹ் தாலா அதன் மூலமாக எத்தனையோ வெற்றிகளை சிறப்புகளை அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தில் கொடுத்தாங்க. இந்த சஹாபாக்களை போல நாங்க கஷ்டங்கள் படாட்டியும் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேர காலத்தை கொடுத்து நாங்கள் பாடுபடுவோமாக இருந்தால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுத்த மாதிரி அந்தஸ்துகளை சிறப்புகளை கொடுத்த மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு உண்மையிலே தருவான், மறுமையிலையும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தாலா அது அல்லாஹ் தாலாவுடைய வாதாவாக வாக்குறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தாலாவுக்காக நாங்கள் எங்களை நேரத்தை கொடுக்கணும். இது சக்ராத்துடைய நேரம், நரகம் காட்டப்படும், சுவர்க்கம் காட்டப்படும், எல்லாம் காட்டப்படும். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஸத்தக வ அகுன் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் டைம் தா யா அல்லாஹ், சதகா செஞ்சு நல்லவன் செஞ்சு நான் நல்லவனாக வாரன் யா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல கேட்டா எங்களுக்கு சொல்லப்படும் வலை யுஅஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அஜல் வந்துட்டேன்னு சொன்னா ஒரு நொடி முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது. அல்லாஹ் கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில எங்களை ஈமான் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோமோ அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். அந்த ஈமானுடைய உறுதியை நாங்கள் அடைகிறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய குதிரத்தில வல்லமைகளை பேசுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவுக்கு நேரம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் அதை தருவான். அதன் மூலமாக அதன் வெற்றி அடையிடும். அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை வல்லமைகளை பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் நேர ஆழத்தை குடும்பமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை தருவான். அதற்காக நாங்கள் என்ன செய்யணும்? அந்த சஹாபாக்கள் தீனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க, தன்னுடைய கைகளை கொடுத்தாங்க, தன்னுடைய உடைமைகளை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் தீனுக்காக கொடுத்து அல்லாஹ் தஆலாவை அடைஞ்சு கொண்டாங்க. நாங்களும் எங்களுக்கு அல்லாஹ் தந்த கால நேரம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த உன்னதமான சுவர்க்கத்தை, அந்த இன்பகரமான விஷயங்களை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் நாங்கள் அடையிடும். ويديه وقدميه قال يا سيدي ما في الارض شيء خير من هذا لقد اخبرني بامر ما يعلمه الا نبي. قال له ويحك يا عباس لا يصرفنك عن دينك فان دينك خير من دينه. كذا في البدايه. وذكر سليمان التيمي في السيره له انه قال النبي صلى الله عليه وسلم اشهد انك عبد الله ورسوله. كذا في الاصابه. وقد ذكره في الصحابه واخرجه مردوي عن عائشه رضي الله عنها انها قالت قال ابو بكر رضي الله عنه لو رايتني ورسول الله صلى الله عليه وسلم اذ صعدنا الغار فاما قدم رسول الله صلى الله عليه وسلم فتفطرتا دما واما قدماي فعادت كانهما صفوان. قالت عائشه رضي الله عنها ان رسول الله صلى الله عليه وسلم لم يتعود الحفيه كذا في حج القمال. الحمد لله. வாசிக்கப்பட்ட சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தீனுக்காக சுமந்த கஷ்டங்கள், மேற்கொண்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் காலத்தில் சில இமாம் யூசுப் ரஹிமஹுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துடைய பயங்கரம் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சாவும் அவரோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரெண்டு பேரும் மரணிச்சதோட அபூ தாலிப் அவங்க மரணிக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்க பலமான உதவியாக இருந்த அந்த ரெண்டு பேரும் வஃபாத்தாகிறதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லாவே நொந்து போறாங்க, உடைஞ்சு போறாங்க. கை ஆள் பலம், உதவி பலமாக இருந்த அதெல்லாம் அபூ தாலிப் அவங்க வஃபாத்தாகிட்டாங்க. பண உதவி செஞ்ச ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வஃபாத்தாகிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஷ்ரிக்குகளோட காஃபிர்களோட தொந்தரவு மிகவும் அதிகமாகி கொண்டு போகுது. இந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கவலையோட இருக்கக்கூடிய நேரத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க பாயத்துக்கு ஹிஜ்ரத் போகும் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயத்துக்கு ஹிஜ்ரத் போறாங்க. போய் சுமார் ஒரு 8 நாள் அங்க தங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா கஷ்டங்கள் துன்பங்களையும் பட்டு அவங்க அப்படியே ஓரமாறி போன நேரம்
சரியான கருத்தாக பசியோடு இருக்கிறாங்க, 8 நாளும் ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அவங்க போயிட்டு ஒரு தோட்டத்துல அப்படியே போய் ஒரு தோட்டம் உட்கார்றாங்க, தண்ணி ஊற்றுறதுக்காக உட்கார்றாங்க. ரபியா செல்லக்கூடிய அவருக்கும் சொந்தமான தோட்டமாக தான் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் அவரோட மகன் குத்துபா ஷெய்பா 2 பேரும் தோட்டம் செய்கிறாங்க. இவரு காயப்பட்டு வருத்தத்தோட கோலத்தோட அவங்கள கண்டத்தோட அந்த 2 பேரும் குத்துபா ஷெய்பா செல்லக்கூடிய அந்த அந்நியர்கள் காப்பீடுகளுக்கு இவங்களை மேல் இறக்கம் வந்துச்சு. அவனோட தோட்டத்தை வேலை செஞ்சவங்க அத்தாஸ் சொல்லக்கூடியவர். அவர் ஒரு நஸ்ரானியாக இருந்தாரு. அவர்கிட்ட சொன்னாங்க போ போயிட்டு, அவர் கூப்பிட்டு சொன்னாங்க போ போயிட்டு அவருக்கு ஒரு ஈச்சம்பழத்துல திராட்சை பழத்துல கொஞ்சம் போ, 2 கொண்டு போ, ஒரு தண்ணியை கொஞ்சம் கொண்டு போயிட்டு குருன்னு சொல்லி அந்த அத்தாச கூப்பிட்டு 2 பேரும் சொன்னாங்க. அவர் தோட்டத்தை வேலை செய்யறவரு அவர் அப்படி எடுத்து கொண்டு போயிட்டு ஹத்தா உபய எளிய ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாலஹு குல், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போயிட்டு வச்சு சொன்னாங்க சாப்பிடுமோன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பால பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத பிஸ்மில்லான்ற சத்தத்தை கேட்டதோட அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு வல்லாஹி இன்ன ஹாதல் கலாம மா யகூலுஹு அஹ்லு ஹாதிஹில் பிலாத், இந்த ஊர் மக்கள் சொல்ற பேச்சொன்று இல்லையே இது, அல்லாஹ்வின் சத்தியமாக இது புதிய வித்தியாசமான பேச்சாக இருக்கிறது, இந்த மக்கள் கைவிடான பேச்சுகள் இல்லையே சொல்லி ஆச்சரியமா கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, நீங்க யாரு, உங்களோட மார்க்கம் என்னன்னு சொல்லி கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நஸ்ரான். அத்தாஸ் சொல்றாரு, நான் ஒரு கிறிஸ்தவர் நஸ்ரானியாக இருக்கிறேன், நான் நீனவா பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நீனவா பிரதேசத்தை சொல்றதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீனவா அந்த பிரதேசமா, அதுல தானே முந்தி காலத்துல ஒரு நல்ல ஒரு மன்னர் வாழ்ந்தாரு, சாலிஹான மனிதர், அவரை யூசுப் மத்தாவே அவரது ஊரையாக செல்றீங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஸ் கிட்ட கேட்கிறாங்க. அத்தாஸ் அவர் கேள்விப்பட்டிருச்சு, அவர் பிறந்து வளர்ந்த ஊரு எங்கள் ஊர்ல இருந்தார், ஒரு சாலிஹான ஒரு மனுஷர் வாழ்ந்தது கேட்கிறாரு, அவர் யூசுப் மத்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இந்த சம்பவம் அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்ல இருந்தாலும் வாழ்ந்தது போனாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதோட அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி தெரியும், அவரை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாக அஹி கான நபிய்யன் வ அன நபிய்யுன், அவர் என்னுடைய சகோதரன், அவர் ஒரு நபியாக இருந்தாரு, நான் ஒரு நபியாக இருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதோட அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை குடிச்சு அவர் முத்தமிடுறாரு, நபி அவரோட கையை போடுறாரு, நபியோட காலை முத்து போடுறாரு, மோந்து அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை குறித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இவரை இந்த செய்த இந்த விஷயங்களை பார்க்க முடிகிறாங்க. ரபியாவுடைய 2 பிள்ளைகளும் குத்துபா ஷெய்பா பார்க்க முடிகிறாங்க. ஒரு ஆள் சுந்தர பார்க்க செல்லாரு, பாரு நீ அவர்கிட்ட சென்னை சாப்பாடு கொடுக்க சொல்லி அவனோட விஷயத்தை அவன் அப்படியே மசாதாக்கிட்டானே, அப்படி சீர்குலைச்சிட்டானே, உங்களோட மார்க்கத்தை சீர்குலைச்சிட்டானே சொல்லி ஒரு ஆள் மற்றவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அத்தாஸ் வாடாரு, கூப்பிடுச்சு அவைகளுடைய அத்தாஸ் நாசம் உண்டாகட்டும், உனக்கு என்ன குடிச்சிச்சு, அந்த மாசத்துல தலையை போடுறாய், கையை காலை மூட்டு போடுறாய், உனக்கு என்ன குடிச்சிச்சு சொல்லி இந்த 2 பேரும் சத்தத்தை போட்டு கேட்கிறாங்க. அப்ப அத்தா சொல்றாரு, என்னுடைய தலைவரு, இந்த பூமிக்கு மேலாக ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறதாக இருந்தா அவர் ஒரு நபியாகத்தான் இருக்க முடியும். நபியை தவிர அவரை விட சிறந்தார்கள் யாரும் இருக்கிறாரு. ஆனா இவர் உண்மையான ஒரு நபியாக இருக்கிறாரு. ஒரு உண்மையான நபி, நபிமார்களுக்கு மட்டும்தான் பழைய முந்தைய கால சம்பவங்கள் எல்லாம் அவங்களோட கடைகளால் அறிவித்து கொடுக்கப்படும். நபிமார்களுக்கு மட்டும்தான் முந்தைய நடந்த பழைய சம்பவங்கள் அறிவித்து கொடுக்கப்படும். இந்த நபிக்கும் அறிவித்து கொடுக்கப்பட்டிருக்குது. எங்களோட ஊர்ல ஒரு நபி ஒரு நல்ல மனிதர் மரணிச்சுக்கிறாரு, அவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவரை பற்றி வரலாறு இவருக்கு அல்லாஹ் கடவுள் இவருக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார். அப்ப அதை சொல்றதா இவருக்கு ஒரு நபியாக தான் இருக்க முடியும். ஒரு நபி அவர் பூமிக்கு மேல அழைக்கிற மக்கள் சிறந்த மனிதராக இருப்பாரு. அதனால்தான் நான் அந்த தலையை முத்தமிட்டு கையை காலம் ஒன்று கொண்டேன்னு சொல்லி அந்த மனிதர் சொல்றாரு. அத்தாஸ் சொல்றவர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்றாரு. பிதாயாவை அறிவிக்கப்பட்டது. அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தால அவர் அந்த தோட்ட தொழிலிருந்தே அவர் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அவங்க தாய்க்கு போய் கஷ்டப்பட்டு இதாக்குறாங்க. ஆனா அவங்க அந்த முயற்சி, அவங்களோட கஷ்டம்
அவங்க நியத்தை வச்சு போன மாதிரி அமையாட்டி அவன் கஷ்டத்துல ஒரு பிரதிபலனா அல்லாஹ் தாலா அப்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தாலா இதாயத்தை கொடுத்து காரணமாகிட்டு நான் தீனுக்காக உழைப்பு செய்தது கஷ்டப்பட்டது நாங்க எதிர்பார்க்கறது நேரமாக இறுதியாக இருந்தாலும் அல்லாஹ் பல நலவுகளை வச்சிருப்பான். அதன் மூலமா அல்லாஹ் தாலா நலவுகளை காலையில் கொண்டு சேர்ப்பான் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தாலா மௌத் வரைக்கும் தீனுடைய செல்வத்தை நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. جزا الله عنا نبينا محمد صلى الله عليه وسلم ما هو اهله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم احيي الدين كله في العالم كله. اللهم اجعلنا سببا لمن اهتدى. اللهم لا تجعلنا سببا لمن ضل وغوى. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي واله وصحبه وسلم والحمد لله رب العالمين. Allah Ta'ala berdoa kepada Bismillahirrahmanirrahim. Wala கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம், அவருடைய தொலைக்கு பின்னால அவருடைய மிகப்பெரிய ஒரு மஜ்லிஸ்ல உட்காரக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம, அவனுடைய உதவி இல்லாம உலகத்துல எந்த பயிரையும் செய்யலாது, எந்த ஷர்ல இருந்தும் பாதுகாப்பு கிடையாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசியத் செஞ்சாங்க. அந்த வசியத் என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வஷுக்ரிக வஹுஸ்னி இபாதத்திக், இந்த துஆவை ஓதுறது விட்டுறாங்க. இந்த துஆவை நீங்க வளமையாக்கி கொள்ளுங்க. இந்த துஆ என்ன சொல்லுதுன்னா, யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்வாயா, உனக்கு சுக்ர் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்வாயா, இபாதத்துல இக்லாஸோட அமல் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்வாயா, அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யறதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ கோடான கோடி கைராத்துகளை நியமத்துகளை செஞ்சிருக்கிறான். அந்த நியமத்துகளுக்கு சுக்ர் செய்யறதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாங்க அமல் இபாதத்தை செய்றோம். அந்த அமல்களும் இக்லாஸோட தூய்மையானதாக அமைகிறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எந்த அமல்களையும் ஈடுபட, அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யணுமா, அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை நாங்கள் சுக்ர் செய்யணுமா, அல்லாஹ்வுடைய உதவி தேவை. உங்களுடைய அமல்களை, இபாதத்துகளை, உங்களுடைய அக்லாக்குகளை தூய்மையானதாக இக்லாஸோடு அமைச்சு கொள்ளணுமா, அதுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை.
சில அரபியர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தார், ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார். அந்த உடன்படிக்கை என்னன்னா, உங்களை பின்பற்றுறவங்க எல்லாம் அராதிலுனா கீழ்மட்டம், கீழ்மட்டத்தில் உள்ளவங்க, வசதி வாய்ப்புகள் குறைஞ்சவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அந்தஸ்துகள் இல்லாதவங்க தான் அதிகமாக உங்களை பின்பற்றாங்க. உங்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. காலையில மாலையில உங்களோட அவங்க தான் சேர்த்துக்கிறாங்க. மனுஷனுடைய பார்வையில் மனிதர்களுடைய அந்தஸ்து துனியா வச்சு தான் பார்ப்பாங்க. துனியா வச்சு தான் ஒரு மனிதனை முடிவெடுப்பாங்க. இந்த பார்வையில், இந்த நோக்கில் அந்த மக்கள் வந்து சொன்னாங்க, நாங்க உங்களோட உட்காரணமாக இருந்தால், அவங்க யாரு? வசதிப்படை குறைஷிகள், அந்தஸ்துல கூடினவங்க, ஒரு சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க உங்களோட வந்து உட்காரணமாக இருந்தா ஏழைகள் உட்கார, வசதி இல்லாதவங்க உட்காரக்கூடாது. அவங்களை எழுதிட்டு போச்சு, அவங்களை எழுதிட்டு போக சொல்லுங்க. அவங்க உங்களோட உட்காராட்டி நாங்கள் உட்காரோம். அல்லாஹ் தாலாவுக்கு இந்த ஒப்பந்தம் பிடிக்கல, ரப்பல் ஆலமீனுக்கு இந்த ஒப்பந்தம் பிடிக்கல. மனிதர்களுடைய அந்த ஒப்பீடு பிடிக்கல. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்-அஷி. காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய திக்ர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவங்களோட நபியே கண்டிப்பாக நீங்களும் உட்கார்ந்து, நீங்களும் உட்கார்ந்து. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? காலையிலையும் மாலையிலையும் ஒரு கூட்டம் திக்ர்ல இருப்பாங்க. அந்த திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்துல நீங்களும் இருக்கீங்க. வஸ்பிர் நஃப்ஸக, ஒரு நஃப்ஸை கட்டுப்படுத்தி, நஃப்ஸை கட்டுப்படுத்தாம காலையில மாலையில திக்ர் செய்ய என்னத்தையாவது ஒரு சோழி வரும். ரப்புடைய திக்ரை விட சிறந்ததாக இருக்காது. ரப்புடைய திக்ருக்கு மேலான சிறந்தோடு இல்லை. ஆனாலும் சோழி வந்து விட்டுருக்கு. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக, உடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி உட்காரு. யாரோட உட்காருங்க? காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி திக்ர் செய்யறாங்களே அவங்களோட உட்காரு. காலையில அல்லாஹ் திக்ர் செய்கிற ஆயிரக்கணக்கான ஆயத்துக்கள் அல்லாஹ்வுடைய திக்ர். பல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திக்ர் தான் மிகப்பெரிய அமல். அக்பர் மிகப்பெரிய அமல். அதை விட பெரிய அமல் வந்து இல்லை. அப்படியான ஒரு சிறந்த அமலை செய்யறதுக்கு கொஞ்சம் தியாகம் செய்யும், கொஞ்சம் நஃப்ஸை தியாகம் செய்யும், கொஞ்சம் அர்ப்பணை. வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாம உங்களால ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்றதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அதை செய்யும். அவருக்கு நாடும் வேணும்.
அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவருடைய மேலான ஒரு விக்ருடைய ஒரு சபையில உட்காரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவுல வஷ்குரிக் யா அல்லாஹ் உன்னை சுக்ர் செய்யறதுக்கு எனக்கு அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். ஒரு திக்ருடைய மஜ்மாவுல, ஒரு ஈமானுடைய மஜ்மாவுல உட்காரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் அதிகமாக சுக்ர் செஞ்சா அது மாதிரி பல மஜ்மாக்கள் உட்காரக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கைர உம்மத்து சிறந்த உம்மத், வேற எந்த உம்மத்தை பார்த்தும் அல்லாஹ் தஆலா கைர உம்மத்து சொல்ல, சிறந்த உம்மத்துன்னு சொல்ல. இந்த கைர உம்மத்தை எந்த அடிப்படையில் எல்லாம் அல்லாஹ் தஆலா கைராக்கி இருக்கிறான்டா, வேதங்கள்ல மிகச் சிறந்த வேதம் குர்ஆன். கைருல் குதுப், மிகச் சிறந்த அவருடைய அந்த வேதத்தின் ஊடாக இந்த உம்மத்தை கைராக்கி. பூமியில ஆக சிறந்த இடம் மக்கா. அந்த சிறந்த இடத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை கைராக்கி. உலகத்துல சிறந்த படைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை கைராக்கி. எந்த ரீதியில பார்த்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு கைராக்கி. உம்மத்துல் மர்ஹூமான்னு சொல்லுவாங்க, இரக்கம் காட்டப்பட்ட, ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத். எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய கைராத்துகள் இருக்கும். இந்த உம்மத்து கிடைக்க கைராத்துகள் வேற எந்த உம்மத்துக்கும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய உடல் உறுப்புகளில் இருந்து சொல்லிப்பாங்க. அவர்களுடைய முகத்தை பத்தி சொல்றாங்க, அவர்களுடைய தலையை பத்தி சொல்றாங்க, அவங்களுடைய உள்ளத்தை பத்தி சொல்றாங்க, அவருடைய நாவை பத்தி சொல்றாங்க, அவருடைய பார்வையை பத்தி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததை போல வேற எந்த நபியும் புகழும். கைரு உம்மத், எல்லா வகையிலையும் புகழ். நபிமார்களே சிலர் 1,24,000 நபிமார்கள்ல சில நபிமார்கள் அல்லாஹ் தஆலா புறக்கி எடுத்தா உலுல் அஸம். உலுல் அஸம் அப்படின்னு உறுதியானவங்க. உறுதியானவங்க அர்த்தம் என்னன்னா சோதனைக்கு உட்படும், அதிகமான சோதனை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதிகமான உறுதியோட சோதனை கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிகமான சோதனை கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமான சோதனை கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலுல் அஸம்களையும் மிக உறுதியானவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவங்க மிக உறுதியாக அதிகமான சோதனைக்கும் நாம் பார்க்கிறோம். மக்காவுடைய வாழ்க்கை 13 வருஷம் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் வேற எந்த நபிமார்களுக்கு ஏற்படும். எனவேதான் அல்லாஹ் தஆலா உலுல் அஸம்லையும் அவர்களை உறுதியானவர்களாக ஷோபே அபி தாலிப்ல
அபூதாலிப் பள்ளத்தாக்குல எந்த அளவுக்கு 3 வருஷங்கள் சோதிக்கப்பட்டாங்கட்டா இலை பொலிகளை அவங்களோட குடும்பம், பெண்களுடைய சிறுவர்களுடைய அழுக, பசியில் கொடுமையான அழுக, மக்காவுக்கு தவாப் செய்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக இருந்தாங்க. மக்காவுடைய வாழ்க்கை தவத்துடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை. எப்படியெல்லாம் முயற்சி செய்யணுமோ அப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முயற்சி செஞ்சாங்க. தாயிஃபுக்கு போறாங்க, சாத்தியப்படல. ஹபஷாவுக்கு போறாங்க, அதுக்கு உடல்ல. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியோட 14 வருஷங்கள் ஹபஷாவில் சூழல், தீனுடைய ஈமானியத்தான சூழல் உருவாகும் வரைக்கும் நான் வரமாட்டேன் இருந்தான். கைபருடைய யுத்தம் நடக்குது, யுத்தத்தில் வெற்றி கிடைக்குது. அதுக்குதான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவுல இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கைபருடைய வெற்றியை கொண்டு சந்தோஷப்படுறதா, ஜாஃபருடைய வருகையை கொண்டு சந்தோஷப்படுறேன். 2 சந்தோஷம். அப்ப எல்லா சூழல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடினார். சஹாபாக்கள் ஒரு சூழலுக்கு, ஒரு ஈமானியத்தான சூழலுக்கு, ஈமான பாதுகாக்கிறதுக்கான சூழலுக்கு சஹாபாக்கள் அனுப்பி வைத்தார். எல்லா சந்தர்ப்பத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துக்காக பயன்படுத்தினார். இப்ப நாங்க இருக்கிறோம் துல்காதா மாசம். இந்த மாசத்துல அரபிகள் மினாவுல கூடாரம் அடிப்பாங்க. மினாவுல கூடாரம் அடிப்பாங்க, மினாவுல தங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு கூடாரத்துக்கும் போவாங்க, ஒவ்வொரு கூடாரத்துக்கும் போயிட்டு பேசுவாங்க, முயற்சி செய்வாங்க. எந்த கபீலாக்களும் ஏற்படும். மக்காவுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆனா அந்த கூடாரத்தில் செய்யப்பட்ட முயற்சி வீண் போகல. நாம செய்யற எந்த முயற்சியும் வீண் போகாது. மதீனாவில் இருந்து வந்த சில அரபிகள் சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கூடாரத்தில் சந்திக்கிறதுல பயன்பட்டாங்க. யார சொல்லலாம், இந்த மக்காவுடைய வாழ்க்கையில, இந்த மக்கா என்ற பூமியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா நீங்க மதீனாவும் வாங்க. இதுதான் மதீனாவுடைய வாழ்க்கையுடைய அஸ்திவாரம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாவை நாடின மாதிரி, தாயிபை நாடின மாதிரி மதீனாவின் பக்கம் அவங்களுடைய சிந்தனை போகும். மதீனாவுடைய வாழ்க்கை 13 வருஷத்துக்கு பின்னால மதீனாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம். எப்படி போறாங்க சஹாபாக்கள்? மக்காவுடைய தூசி நகர்த்துவார். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோமாபுரியை சேர்ந்தவங்க மக்காவுக்கு வராங்க.
வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போற நேரத்துல மக்காவாசியால் பிடிக்கிறாங்க. சொத்து செல்வம் எதை பண்ணுறாங்க. நீங்க எல்லாம் மக்காவில சம்பாதிக்க எல்லாத்தையும் விட்டு ஜுப்பாவுடைய தூசியை தட்டினான். மக்காவுடைய தூசியை விளக்குவாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுபத்தும் ஈமானும் மதீனாவுடைய வாழ்க்கை ஆரம்பம். மதீனாவுடைய வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எப்படி பழகுறாங்கன்னா மஸ்ஜிதோட தொடர்பு. மஸ்ஜிதோட தான் வாழ்க்கை. முதலாவது அம்சம் மஸ்ஜித் தான். மஸ்ஜிதுக்கு போவாங்க. எந்த இடத்துல போய் இறங்குறாங்களோ அங்க மஸ்ஜித். மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லாம ஒரு மூமினுக்கு வாழை. தண்ணி இல்லாம மீனுக்கு வாழை. மஸ்ஜிதுடைய சூழல் மஸ்ஜித் ஹயாத்தா. மஸ்ஜித் ஹயாத்தாக்குற சூழல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையில ஆரம்பம். எந்த அளவுக்கு ஆரம்பிக்கிறாங்கட்டா சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 3 நாள் மஸ்ஜிதுடைய தூண்ல கட்டிக்கிறாங்க. பெரிய படையுடைய ஒரு பெரிய கபீலாவுடைய தலைவர். 3வது நாள் அவர் வெளியே போன சஹாபி குளிச்சுட்டு திரும்ப வர அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். 3 நாள் அவங்கள கட்டி வச்சிருந்தாலும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் என்னன்னா மஸ்ஜிதுடைய அமல். சஹாபாக்கள் வராங்க, இபாதத்தில் ஈடுபடுறாங்க, அவங்களுடைய அல்லாஹ்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல பார்க்குறாங்க. சொன்னாங்க உலகத்துல ஆக வெறுப்பான பூமி மதீனாவுடைய பூமியாக இருக்கு. வெறுப்பான முகம் உங்களுடைய முகமாயிருக்கு. மிக விருப்பமான பூமியாக மதீனாவுடைய பூமியும் விருப்பமான முகமாக உங்களோட முகம் ஆகி தெரியாத மஸ்ஜிதிலே மஸ்ஜித் ஹயாத்தா. சஹாபாக்களை பொறுத்தவரை எல்லாம் மஸ்ஜித் தான். வெளிநாட்டில் இருந்து ஒரு ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கணுமா மஸ்ஜிதுக்கு வருவாங்க. தாலீமா மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ஈமானுடைய முதாக்கராவா மஸ்ஜிதுக்கு வருவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போகணுமா மஸ்ஜிதுக்கு வருவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போனவங்களா மஸ்ஜிதுக்கு திரும்பி வருவாங்க. மஸ்ஜிதுடைய சூழல். இந்த மஸ்ஜிதுடைய சூழல் இருந்தா ஈமானியத்தான சூழல் ஏற்படும். அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்தணும் மஸ்ஜிதுடைய சூழல். இன்னைக்கு நாம பார்க்கிறோம் தீனுடைய அடிப்படையில மிகவும் பின்தங்கிய ஒரு சமூகம் உருவாகிப்பது. சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக தெரியாத ஒரு சமூகம் உருவாகும். அத்தஹியாத்து ஒழுங்காக ஓத தெரியாத ஒரு சமூகம் உருவாகும். அவங்கள கூட்டிட்டு வரணும். மஸ்ஜித்ல ஹலால் ஹராம் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும். குர்ஆனுடைய ஹல்காக்கள் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கான முயற்சி குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயிஹ். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் மறுமையில விசாரிப்பார்.
உலமாக்கள் அவர்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கணும். சமூக தலைவர்கள் அவங்களோட பொறுப்பை பற்றி விசாரிக்கணும். செல்வந்தர்கள் அவர்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கணும். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு பொருத்தமான இடம் மஸ்ஜிதுல ஹல்காக்கள் ஆரம்பிக்கப்படும். நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்கள் மஸ்ஜிதுல பயன்படுத்தப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது மக்காவில். ஒரு பாலைவனம், ஒரு பாலைவனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னலக பின் நஹாரில சப்ஹன் தவீல். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் காலங்கள்ல உங்களுக்கு நிறைய நீண்ட நீச்சல், நிறைய நீண்ட நீச்சல் ஆகிக்கணும். மக்காவில் என்ன நீச்சல்? அந்த பாலைவனத்தில் அலையும், பாலைவனத்தில் அலையும், முயற்சி செய்யும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கைர உம்மத்துக்கு 3 ஷரத்து, 3 ஷரத்துல ஒரு ஷரத்து இல்லாட்டியும் அது கைர உம்மத்து இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மபசூஸ் وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما